ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டி ஸ்ரீ சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி பார்த்தாலும் சரி தான் இன்றைக்கி என் பொண்ணோட நிச்சயார்த்தம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, அதையும் நான் பார்க்குறதுக்காக தானே நான் உட்காந்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் டிரைவர் அப்படிப்பட்ட ஆளாகும், மாப்பிள்ளை எப்படி அவன் அழைச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி அவங்க ஒவ்வொருத்தையாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளையை பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியாவது மாப்பிள்ளையோட தான் கார்த்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதியும் சாமிகிட்ட வேண்டுதாங்க, எப்படியாவது மகேஷோட தான் அந்த டிரைவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாமி வேண்டிட்டு இருக்கும்போது மாயாவும் பார்க்குறாங்க, எங்கே தான் போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி முருகர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன முருகா, அந்த மாப்பிள்ளை தான் காணாமல் போயிட்டாம்ல, அதோட பேசாமல் இருக்க வேண்டியது என்ன, என் பேரை அலைஞ்சு திரிஞ்சு கூட்டிகிட்டு வந்துடுவான் போலுக்கு, இப்போ அடுத்தது என்ன தான் நடக்கும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு பரமேஸ்வரி, நீ பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டியா என்ன, அடுத்தது என்ன நடக்கும்னு இப்போம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அமைதியாக இருந்து பாரு அப்படிங்கும்போது, நீ வேற முருகா என்னை டென்ஷன் படுத்திட்டே பரமேஸ்வரி பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி மட்டும் வாராங்க. கார்த்தி பார்த்ததுமே சாமுண்டி ஸ்ரீ பார்க்குறாங்க, என்னது டிரைவர் மட்டும் தான் வாரான், மாப்பிள்ளையை காணல் அப்படின்னு சொல்லும் போது, என்ன டிரைவர் மாப்பிள்ளை எங்கே அப்படிங்கும்போது, நானும் எல்லா பக்கமும் தேடுனா மாப்பிள்ளையை காணல் அப்படிங்கவும், இது கெட்டதுமே சிவனாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சாமுண்டி ஸ்ரீ, நான் தான் சொன்னோம்ல, மாப்பிள்ளையெல்லாம் நீ கண்டுபிடிக்க முடியாது, அவன் எங்கேயாவது போயிருப்பான், நான் தான் இருந்த இடத்துலையே நான் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், பார்த்தியா, நான் இருந்த இடத்துலையே நான் ஜெயிச்சு காட்டுதேன், ஆனால் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல, இப்போ மாதிரி நீ ஒத்துக்கோ, என்கிட்ட தோத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது, நான் தான் ஜெயிச்சு காட்டும் அப்படிங்கும்போது, அதை தான் தோத்து போயிட்டியே, என்ன எல்லாரும் இங்கே இருந்துட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் கிளம்புங்க, நிச்சயத்தை நின்று போச்சு அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும், இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. யாருமே போகாதீங்க, என் பொண்ணுக்கு நான் சொன்ன மாதிரிக்கு நிச்சயார்த்தம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்கவும், அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, அதுதான் மாப்பிள்ளையே காணலையே, அதுக்கப்புறம் நிச்சயார்த்தம் நடத்த போகிறேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கவும், மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே சாமுண்டீஸ்வரியோட கணவர் கேட்குறாங்க, என்ன ஈஸ்வரின் என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நம்ம வீட்டு டிரைவர் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுது. பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. முருகா, நீ சொன்ன ட்விஸ்ட் இதுதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இதுதான் ட்விஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் பாரு, ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லவும், என்ன தான் சொல்லிட்டு இருக்கிறியோ, ஆனால் என்ன டென்ஷன்லேயே நீ வச்சுட்டு இருக்க பார்த்தியா அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா அவசரப்பட்டு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு ஒரு வழி தெரியல, அதனால் நிச்சயத்தை நடந்தே தீரும் அப்படிங்கவும், இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம், சொல்ல பொண்ணைக்கு இது நிச்சயார்த்தம் இன்னைக்கு நின்ன மாதிரிக்கு இருக்கட்டும், மகேஷ் வந்ததுக்கப்புறமா இன்னொரு நாள் நிச்சயத்தை நீங்கள் நடத்திக்கிடுங்க, அதுக்காக இப்படி அவசரப்பட்டு நீங்கள் முடிவு எடுக்காதீங்க அப்படிங்கவும், அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறோம்ல, நிச்சயத்தை இன்னொரு நாள் நடத்திக்கோ, மாப்பிள்ளை வந்தால் சரிதான், ஆக மொத்தத்தில் நீ தோத்து போயிட்டு அப்படிங்கவும், இப்படி சொல்ல சொல்ல சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மாயா நினைக்கிறாங்க, கடைசியில் இந்த டிரைவர் போய் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவன் எங்கே தான் போய் தொலைஞ்சானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. சரி, இவன் எங்கே தான் போயிருப்பான்னு சொல்லி நம்மளே தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் வாழ்க்கையை நீங்கள் பணயமாக வைக்காதீங்கம்மா, நான் சொல்கிறது கேளுங்க, மகேஷ் எப்படியும் கண்டிப்பாக வந்துடுவார், நம்ம இன்னொரு நாள் நிச்சயத்தை பண்ணிக்கிடலாமா, என் மனசு ஃபுல்லாக மகேஷ் தான் இருக்கார் அப்படிங்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, உங்கள் ரெண்டு பேருக்கு இன்னைக்கு இந்த நேரத்தில் நிச்சயத்தை நடந்தே தீரணும் அப்படிங்கவும், ரேவதி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு ஓடிடுறாங்க. அப்போ கார்த்தியும் சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்காதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க, எப்படி நம்ம மகேஷத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அதனால நிச்சயார்த்தம் இன்னொரு நாள் நடத்திக்கிடுங்க, நீங்கள் இப்படி அவசரப்படாதீங்க அப்படிங்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை இந்த நிச்சயார்த்தம் இப்போ நடந்தே தீரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லாமோ, அப்போ அவங்க பொண்ணுங்க ரெண்டு வரையும் சொல்லி விடுதாங்க, நீங்கள் ரெண்டு வரையும் எப்படியாவது ரேவதியை போய் சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும், உடனே அவங்களும் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ரேவதி எங்கே அழுதுகிட்டு இருக்கும்போது ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கேளு ரேவதி, அம்மாவோட கௌரவத்தை இப்போ நீ தான் காப்பாற்றணும், அந்த சிவனாண்டி அம்மாவை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு தெரியுமா, அதனால் நான் சொல்கிறது கேளு, இந்த நிச்சயார்த்தத்துக்கு நீ ஒத்துக்கோ, மாப்பிள்ளையே நல்லவர் தானே, சொல்ல போனாக்க அந்த டிரைவர் நல்லவர் தானே அப்படின்னு சொல்லும் போது, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, என் மனசு போல் மகேஷ் தான் நான் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கேன், நேற்றுக்கு அவர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்னா அந்த டிரைவரை மாப்பிள்ளைன்னு சொன்னால் என்னால் எப்படி மாற்றிக்க முடியும், அதனால் அந்த நிச்சயார்த்தத்துக்கு
கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா நினைக்கிறாங்க எல்லாம் நம்ம நினைக்கிறதுக்கு மேலே நடந்துட்டு இருக்கு, ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லையே. அக்கா திடீர்னு இந்த டிரைவரை போய் மாப்பின்னு சொல்லிட்டாங்களே, சரி எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்னதான் நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சந்திரகலாவும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மகேஷ் ஃபோன் வந்து சந்திரகலாட்ட இருக்குது. அப்போ இந்த மொபைல் வந்து அவங்க ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு அதிர்ச்சி அடையுது. ஏன்னா மகேஷும் மாயாவும் வந்து ஒன்று சேர்ந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கவும் இது என்னது புது கதையாக இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அன்னி குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்குது எல்லாம் பொய்யா என்ன என்ன இது இப்படி ஒரு அசிங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. சரி இதை வந்து நம்ம கணவர்கிட்ட கொடுக்கலாம், அவர் இதை பார்த்தாருன்னா ஏதாவது அவருக்கு ஒரு ஐடியா படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது எப்படி கொடுக்கறதுக்கு இப்போ அவர்கிட்ட எப்படியாவது கொடுக்கணும், ஆனால் யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பாப்பா வந்து ஓடி வராங்க. உடனே வந்து அவங்க சந்திரகலா வந்து இந்த ஃபோனை அந்த பாப்பாட்ட கொடுத்து அங்கே ஒரு அங்கிள் இருக்கார் பார்த்தியா அவர்கிட்ட இதை கொண்டு கொடு அப்படிங்கவும் உடனே சிவனாண்டிகிட்ட கொண்டு அந்த பாப்பா கொண்டு அந்த மொபைலை கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே சிவனாண்டி வந்து சந்திரகலா பார்க்கும்போது அந்த மொபைலை பாருங்க அப்படின்னு அவங்க கணிச்சுமிட்டவும் உடனே மொபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா மாயாவும் மகேஷும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்குது. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இன்னும் என்ன ரேவதியை காணல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை வந்து நீ ரேவதியை போய் பார்த்துட்டு வா, அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நான் சொல்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்தி வந்து ரேவதியை வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வருவாங்களா? ஏன்னா கார்த்திக்கும் நிச்சயார்த்தத்தில் வந்து சம்மதம் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் சாமுண்டீஸ்வரி கௌரவத்தை வந்து சிவனாண்டிகிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.